ஒரு நார்மலான ஒரு 10 15,000 20,000 சம்பாதிக்கிறவங்களாம் இன்னைக்கு வேல்யூவே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா பொண்ணு கொடுக்குறவங்க கூட இது டிகிரி முடிச்சிருக்குது, இது மொத்தம் எஸ்எல்சியில் தான் இருக்கேன், வேறு வழி இல்லாமல் சில டைமில் பண்ணுறது. அந்த வழி இல்லாமல் புஷ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட இதுதான் பூதாகரமாக வெளியே நிற்குது. இது காரணம்னா ஏற்றத்தாழ்வு எதனால வந்ததுன்னா படிப்புனாலையும் வருமானத்தினாலையும் வருது. இந்த ஓரளவுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு, அதுவும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கூட பெண்ணு கிடைச்சிருது. கிராமத்தில் இருக்கிறவங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உண்மைதான். இப்போ சிட்டியில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கிராமத்துலேருந்து வந்த குடும்பம் ஒரு 20 வருஷம் இங்கே செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிரு. ஏன்னா அந்த பக்கம் கிராமத்து பக்கம் போகிறது இல்லை அதிகமாக. ஏதோ திருவிழா இருந்தால் போகுது, அந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது, உடனே அன்றைக்கி நைட்டே பஸ் ஏறி வந்துடுவாங்க இங்கே சென்னைக்கு. இப்போ கிராமம் அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கிறவங்களோட அந்த பாண்டிங் வந்து அஃபெக்ஷன் இருக்கும். சவுத்தில் மட்டும்தான் அந்த பாண்டிங் இருக்குது. சென்னை சிட்டி அப்படின்றதுன்னா சவுத்துலேருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த பாண்டிங்லேயே இருக்கிறாங்க. நார்த்து தமிழ்நாடு அதாவது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாண்டிங்கில் கொஞ்சம் விலைக்கு தான் இருக்கிறாங்க. ஸோ அது கண் கூட பார்க்குறோம் நிறைய இடத்துங்களில் ஃபேமிலியில்.